இந்த கூட்டணிக்குள்ளார விஜய் வரத்துக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு, இவங்க பக்கட்டும் பேசிட்டு இருக்கு. அப்ப அதிமுக பாஜக விஜய் இதெல்லாம் வந்தா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி எங்க பாசிச ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்ற விஜய அந்த பாஜக கூட கூட்டு செய்வான்னு சொன்னா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கல. அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தா அவருக்கு வேற ஏதோ பாதிப்புன்னு அர்த்தம். ஜனநாயக நாட்டில் ஒரு மோசமான பாசிச சூழ்நிலை இருக்கு, சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த பாசிசத்தை பாஜகவை வீழ்த்துவதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த முதல் கூட்டத்தில் பேசிட்டாருல, அப்புறம் அவர் எப்படி நீங்க பிஜேபியோட கூட்டணி சொல்றீங்க? ஒரு கொள்கை எதிரின்னு சொல்றாரு. இப்ப கொள்கை எதிரி பாஜக சார், அவங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. ஆனா திமுகங்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இந்தியாவில் ஒரு நாடு இருந்தாதாங்க தமிழ்நாடே இருக்க முடியும், நீங்க இருக்க முடியும், நான் இருக்க முடியும். அந்த கொள்கை எதிரியை விட்டுட்டு இங்க இருக்க திமுக இருந்தாலும் இல்லாட்டி நீங்களும் நானும் வாழ முடியும். மத்தியில் ஆட்சி அழிஞ்சு போச்சுன்னா நாடே இருக்காத. எது முக்கியம்? மத்தியில் இருப்பதை வைத்துக் கொண்டுதான் மாநில உரிமையிலே நாம பேச முடியும். ஆட்சி இருந்தா தானே, வீடு இருந்தா தானே சார் நீங்க உள்ள பெட்ரூம் எது ஹால் எதுன்னு பேசுவீங்க. வீடே இல்லாத இடத்துல சும்மா கற்பனையிலே அந்த மூலையில ஏசி வைப்போம், இந்த மூலையில ஒரு சோபா போடுன்னு பேசிட்டு தான் பைத்தியம்னு அர்த்தம். அதனால மத்தியில் ஜனநாயக சக்திகள் யார் வேணாலும் ஆட்சி இருக்கட்டும், ஆனால் இந்த பாசிச சக்தி ஆட்சியில் இருக்கக்கூடாது.